எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ஸ்டூடெண்ட் சாரீஸ். இன்றைக்கு நோர்வேல ஒஸ்லோவில் ஸ்டோனோவில் நிற்கிறோம். அதாவது அருள்மிகு சிவசுப்ரமணிய ஆலயத்துக்கு முன்னால் திருவிழா நடந்து கொண்டிருக்குது. இலங்கையில் வந்து ஒரு சில நாட்களில் இந்த திருவிழா நடக்குது. நாளைக்கு தேர் நடக்க போன்றதும் ஓடி வந்ததும் நாங்களும் பார்க்கணும். அதாவது இந்த புதிய கோயிலில் முதலாவது தேரோட்டம் வந்து நாளைக்கு நடக்க போகுது. இன்றைக்கு சப்பரம் வந்து இந்த சப்பர திருவிழா வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி வெளிநாடுகளில் எப்படி இந்த சப்பர திருவிழா நடக்குது, இலங்கையை விட வித்தியாசமாக இருக்கா இல்லாட்டி அதை விட குறைவாக இருக்கான்னு சொல்லி நீங்களே பார்க்க விளங்கும். உண்மையிலே இலங்கையில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நல்ல ஒரு ஆகம மதப்படி நல்ல பயபக்தியோட எல்லாரும் வந்து கும்புறதை பார்க்க சந்தோஷமா இருக்கு. அந்த ஒரு காட்சியை உங்களுக்கு காட்டணும் தான் இந்த காணொலி வந்து உள்ள பார்ப்போம். பூசையில் என்ன நடக்குன்னு சொல்லி என்ன மாதிரி இந்த காணொலிக்குன்னு சொல்லி ஃபுல்லாக பாருங்க. எவ்வளவு மக்கள் வெள்ளம்னு சொல்லி அதாவது வேலை நாளாக இருந்தால் கூடி வேலையில் முடிஞ்சு கொண்டு அவசரமாக மக்கள் வந்து கோயிலுக்கு தரிசிக்க வந்திருக்கிறோம். என்ன வந்து கொண்டே இருக்குது. அதை விட கோயில் உள்விதிக்க கூடிய ஆக்கள் நிற்கிறோம். உண்மையிலேயே நாங்கள் புலம்பெயர் நாட்டில் இருக்கிறோமான்னு சொல்லி ஒரு சந்தேகம் பெறும். ஏன்னா எப்படி இலங்கையில் இருக்கோ அதே மாதிரி எல்லாத்தையும் இந்த செய்கிறத பார்க்க ஒரு சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து சுவாமி வெளியில் வந்துட்டு வெளியே வந்து சப்பரத்தில் முருகப்பெருமான் வேற போகிறேன். இதுதான் கோவில் வாசல் பக்கம். கோபுரம் வந்து அமைக்கலை. வருங்காலங்களில் கோபுரங்கள் அமைச்சா சும்மா வேறு லெவலாக இருக்கும் கோயில்.
இலங்கையிலிருந்து வரவழைக்கப்பட்ட மேலதாளங்க சும்மா கடல் விடல் பட்டையை கிளப்புறாங்க. இந்த கோயில் அமைவிடத்தை பாருங்க, வெளியில் எவ்வளோ ஒரு சின்ன ஒரு மலைப்பாங்கான இடம், அங்கால நீல கலர் வானமும், இங்கால பச்சை பசங்க புல்வெளிக்கு நடுவுகளை மத்தியில் அந்த கோயில் அமைஞ்சிருக்கிறதே ஒரு சிறப்பு. அதாவது இந்திய பிறந்த பிள்ளைகளுடைய இந்த சாமி பாவரை பார்க்க ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதாவது பெரியவர்கள் வந்து சிறியவர்களுக்கு இடம் கொடுத்து அவர்களுக்கும் இந்த கலாச்சாரத்தை பழகி வர்றது உண்மையிலேயே ஒரு கண்கொள்ளா காட்சி தான் இருக்குது. பாருங்க எவ்வளவு மக்கள் இன்னும் வந்துருக்காங்க பிள்ளைகள் சொல்லி. இதுதான் சப்பரம் வந்து சப்பரத்துக்கு லைட்டெல்லாம் போட்டு தான் இருக்குது. இரவு நேரத்தில் சப்பரத்தை பார்க்க இன்னும் ஒரு அழகான காட்சியாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து நேரம் வந்து 6:45, அதாவது மாலை. வெயிலை பார்க்க அவர் எல்லாமே இந்தியாவில் பார்க்க புதுனமாக இருக்கும்போது என்னோட அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. ஆனால் கூட காலங்களில் இங்கே வளமை. இப்போ வந்து சுவாமி வந்து சப்பரத்தை சென்றடைய போதும் 3 சுவாமி வந்தது. உண்மையிலே இந்த மேலகாலங்களோட இந்த பார்க்க ஒரு ஆசை தான் அந்த மாதிரி. அதாவது புலம்பெயர் நாட்டிலையும் நாங்கள் வந்து எதிர்கால சந்ததிக்கு பழக்கி கொண்டு எங்களோட கலாச்சாரத்தையும் அப்படியே எங்களை நாட்டில் எப்படி வாழ்ந்தோமோ அதே மாதிரி இங்கே வாழ்றதை பார்க்க ஒரு ஆசை தான் எனக்கு. கூடுதலாக எல்லாம் புலம்பெயர் நாட்டிலையும் இருக்குது, இல்லைன்ட்டு இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாட்டிலையும் சனத்தொகைக்கும் அவங்களோட வசதி வாய்ப்புக்கும் ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேறுபடும். அந்த வகையில் இங்கே இந்த நிலத்தோட கோயில் இருப்பது ஒரு எங்களுக்கு பெருமை. அதோடு வந்து நாங்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய வேசாவசம் திருவிழாவுக்கு கோடை காலத்துக்கு எப்படி தான் சனம் படிய போனாலும் இந்த திருவிழா நேரம் அடிச்சு பிடிச்சி நாங்கள் இருக்கிற நாட்டுக்கு வந்து இந்த திருவிழாவும் கலந்துள்ளதுல ஆர்வம் காட்டுறத பார்க்க ஒரு சந்தோஷம் உண்டு. இப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சளவுக்கு இவர் வந்து கூடுதலாக அந்த கோயிலில் ஈடுபாடுற ஒரு ஆள் வந்து இவர்கிட்ட கேட்போம் என்ன மாதிரி உங்களோட அனுபவம் உண்டு. வணக்கம். என்னென்னா நாங்கள் நோர்வேல ஒஸ்லோவில் இப்போ ரொம்மன் பதியில் இருக்கிறோம். இந்த அருள்மிக்க சிவசுப்பிரமணிய ஆலயம் வந்து முந்தி குர்ரூட்டில் இருந்தது, அமரூரில். ஆனால் அங்கே எங்களுக்கு இடவசதி போதாததால் எங்களுக்கு நிரந்தரமான ஒரு கோயில் ஒன்று எங்களுக்கு அவசியமாக தேவைப்பட்டது.
விளம்பர ஆரம்பிக்க போதும் இந்தியாவில் ஒரு நண்பர்களாக தனது நெஞ்சில் வந்து தலைவர் படத்தை பச்சோதிகர் பார்க்க ஒரு ஆசையாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட வேறு 20 வருஷம் பழக்கம் முதல் 100 இருக்கலாம் எப்படி இருந்தோ அப்படி இருக்கிறேன். கிட்டத்தட்ட நான் இங்கே வந்த காலத்துலேருந்து ஒரு காவடி எடுத்து வந்துக்கிறேன். நாளைக்கும் காவடி எடுக்கிறேன். மீது ஒரு தீவிர பக்தன் சொல்லலாம். அவரை நீண்ட காலத்துக்கு பிறகு சந்திச்சதில் ஒரு சந்தோஷம். நாளைக்கு நீங்கள் காவடி எடுக்கணும்னு கேள்விப்பட்டோம். என்ன மாதிரி இந்த காவடிகள் ஆரம்பம் எல்லாம் தயார் நிலையில் இருக்குதா? எல்லாம் தயார் நிலையில் இருக்கின்றது. இந்த வருஷம் புது வருடம் இந்த புதுக்கோயிலில் இந்த வருஷம் தான் முதல் நடக்க போகுது திருவிழாக்கள். மக்கள் கூட்டம் அலை மோதுகின்றது. காவடிகள், பாச்சம்பு, கற்பச்சட்டி என்று சொல்லி எல்லாம் ரெடியாக இருக்கின்றது. ஸோ நாளைக்கு சிறப்பாக இருக்கும். புது ஆலயங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கும். பாருங்க லைட் போடுறது. ஆனால் நேர கண்ணுக்கு பார்க்க விளங்கல. ஆனால் கேமராக்கு நல்லா விளங்குது. எங்களோட நீங்கள் கொடுத்த ஜாக்கள் பார்க்குறார்கள். அதில் வித்தியாசமான ஒரு அளவு ஒன்று இருந்த லைட் வந்து நானும் முதல் யோசிச்சேன் அந்த லைட் போட்டு கொஞ்சம் பிரியோசமானு சொல்லி. ஆனால் எனக்கு கொஞ்சம் பின்பக்கம் போக கொஞ்சம் விரிட்டாக இருக்கும். அப்போ அதில் என்ன வடிவாக இருக்கும். எவ்வளோ மாலைகள், எவ்வளோ அலங்காரங்கள், எப்படி வடிவாக முருகன் பிள்ளையாருன்னு சொல்லி ஒரு காட்சியோடு வர்றாங்க. ஐயா இவர்தான் இங்க நித்திய மேலாளர் மாதிரி நித்திய புகைப்பட பிடிப்பாளர் கோடிசனை வந்து இவர் மூலம் நாங்கள் இங்கே வந்து என்னென்ன நடக்கு சொல்லி வராமையே பார்க்கலாம். இந்த அவ்வளோ தத்துருவமாக அந்த படங்களை போடுவேன். எல்லாரும் சேர்ந்து இந்த சுவாமியில பூஜைகள் திருவிழாக்களை சிறப்பிக்கிறது சந்தோஷமா இருக்குது. வெளிக்கிட்டு முருகன் பெருமாள் இந்தியாவில் பார்த்தோம்னா கற்பூர செட்டியல் பால்குடம்னு சொல்லி பக்தர்கள் சும்மா அலை மோதுறாங்க. இந்த இடம் வந்து ஒரு வித்தியாசமான அமைப்பு ஒன்று. அதாவது கோயிலை சுற்றி இடம் கொஞ்சம் ஏற்றம் இருக்குது, மெத்த பக்கம் அதே மாதிரி இறக்கம். நிலம் முழுக்க கல்லுதான் மாதிரி இருக்கு. அதாவது கொஞ்சம் நடந்து போக நல்லா இருக்கும். வெயில் நடனம் சொல்ல முடியாது. ஆனால் அந்த பெருசாக இப்போ வந்து வெயில் அவ்வளவு இல்லை. அதால் ஓகே தேர்கள் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். நாங்கள் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது நிப்பாட்டு தான் கஷ்டமாக இருக்கும் போதே இழுக்க நல்லா இருக்கும். எல்லாம் பொடியாங்க சும்மா கன் மாதிரி தான் இழுக்கிறாங்க. பார்க்க ஒரு ஆசையா இருக்கு. அதாவது இங்க பிறந்து எங்களோட கலாச்சாரத்தையும் எங்களோட மதத்தையும் அடுத்த தலைமுறைக்கு பரப்பி நாங்கள் கொண்டு போகிறதுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. இப்போ நாங்கள் நிற்கிறது தான் ஆலயத்தில் பின் வீதி. அதாவது ஆலயத்துக்கு பின்பக்கம் நிற்கிறோம். இப்போ மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுவாமிக்கு முன்னால் நகர்ந்து வந்து வர்றாங்க. பாருங்க அந்த எப்படி ஒரு அமைவிடம் சொல்லி வானத்தில் மரத்துக்கும் கரையோரங்கள மரத்துக்கும் கோயில் வளாகமும் சும்மா பீச்சுமே இது. அந்த கட்டுவச்சட்டியில் புகா மண்டலம் அப்படியே போக கடவுளுக்கு முன்னாலே அப்படியே போகிற மாதிரியே இருக்கு பார்க்க. நாளைக்கு தேரும் நேரம் எவ்வளவு அழகா நல்ல ஒரு கணக்கான இடம் தான் இருக்கு. ஆக பெருசான இடம் இல்லை, ஆக நெருக்க முடியல. எவ்வளோ ஒரு அனுபவம் வாய்ந்த மாதிரியே நினைத்து கொண்டு மக்கள் போகிறாங்க. என்ன காரணம்னா இதுதான் முதல் வருஷம் வந்து இந்த ஆலயம் இங்கே வந்து இந்த தேர் ஓடுறது நாளைக்கும் இன்றைக்கு சப்பரமும் இதாக தான் நினைக்கிறேன். அதாவது 100 நாட்டாக்கு பார்த்தோம்னா அவங்களோட கருத்தை சொல்லலாம். இதுதான் முதல் வரமா இல்லை இல்லையான்னு சொல்லி.
ஆலயத்தில் மூலஸ்தானம் மேலே கலசம் விளங்குது. இந்த சப்பரத்தில் கோபுரம் வந்து விளங்குது. எல்லாமே ஒரே காட்சியில் பார்க்க ஒரு அற்புதமாக தான் இருக்குது. அப்படியே மக்கள் எல்லாம் முன்னோக்கி போய் கொண்டிருக்காங்க மற்ற பக்கத்தால். அப்புறத்துக்கு முன்னுக்கும் மக்கள் வெள்ளம், அதே மாதிரி பின்னுக்கும் பாருங்க பஜனை குரூப், அதோட பெண்கள், அது கொஞ்சம் நடக்க கஷ்டமானாக கூடி நிறைய பேர் வந்து இருக்காங்க. அதனால் போகுது வெள்ளம். இன்றைக்கு எப்படின்னா நாளைக்கு சும்மா பார்க்கறதுல கோயில் வளாகத்தில் நிற்கவே இடம் இருக்கான்னு நான் நினைக்கிறேன். இப்போ பாருங்க அந்த சம்பளத்தில் மின் விளக்குகள் எப்படி சும்மா நெல் இருக்கு. இப்போ வந்து பின்வீதியால் வந்து முன்வீதியை நோக்கி அப்புறம் அப்படியே வந்து வந்துருக்குது. பாருங்க இப்போ வந்து அந்த லைட் வந்து எப்படி சொல்லி திடீரென்று என்னடா அதில் ஒரு லைன் ஒன்று போயிட்டு பார்த்தாண்டா கோயிலால், அதாவது உபயோகாரர் வந்து சாதசாலையில் கோப்பி குடிக்கணுமா. அப்போ சரி நாங்களும் ஒருக்கா கோப்பி குடிப்போம், ஒருக்கா போய் பார்த்துட்டு அப்படியே கோப்பி என்ன லெவலில் இருக்குன்ற மாதிரி நாங்களும் குடிச்சு பார்க்குறேனே உங்களோட சார்பில். ஒஸ்லோ முருகன் ஆலயத்தில் தண்ணீர் பந்தலில் இன்றைக்கு வந்து கோப்பி கொடுக்க போயிடும். நான் நினைக்கிறேன் இப்போ கொடுக்க மாட்டேன், சுவாமி இருப்பிடத்துக்கு வந்த அப்புறம் குடிப்பேன் போல இருக்கு. பாருங்க சும்மா ஆவிய பறக்க கோப்பியும் சும்மா வாசம் மூக்கு துளைக்குது. என்ன விதம்னா பொம்பளைகள் வந்து லைன் கொஞ்சம் கூட நிற்கிறோம், ஆனால் ஆம்பளைகள் குறைவு நடியா. நாங்களும் ஒரு கோப்பி குடிக்கலாம், அதுக்கு தானே வந்து நாங்கள். சரி முதல்ல கோப்பி எந்த நிறைய குடிச்சு பார்ப்போம். இது ஊர் கோப்பியா? ஆனால் இது ஒவ்வொரு நாளும் கொடுக்குற கோப்பிங்க அதில் உண்மையிலே வீட்டை போய் சமைக்கணுமோ சாப்பிடணும் யோசிக்கிறத விட எல்லாமே இங்கே வந்து சாப்பாடுகள் கோப்பிலாம் கொடுக்குறோம். இப்படியே பூச முடிய வீட்டை போனால் நாளையா நடுவில் பார்க்கறது தயாராக இருக்கலாம். இங்கே பாருங்க கோப்பி வேண்ட மக்கள் வந்து எவ்வளோ அழகாக வந்து லைனில் நின்று ஒவ்வொரு ஆளாக கொண்டு வந்துருக்கிறோம். அவங்களுக்கு சளைக்காமல் கோப்பியை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். லைன் வெள்ளத்தை பாருங்க எப்படி இருக்காங்க.
சரி இந்த கோபி கோயிலில் கொடுக்குற பயிர் என்ன நினைக்கிறீங்க? நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வந்து கொடுக்குறாங்களுக்கு நன்றி சொல்லணும். கோயிலில் குடிக்க ஒரு வித்தியாச உணர்வு இருக்கா இல்லை? இப்போ கணவரோட சேர்ந்து குடிக்க வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. வீட்டு செய்த விட டேஸ்ட்டாக இருக்குது. கோயிலில் என்னது சாப்பிட அமுதமாக தான். கோயிலில் ஆக்களோட சேர்ந்து சாப்பிட்டீங்க எல்லாமே அமுதம் தான். இதில் வந்து ஒரு சிற்றுண்டி ஜாலை இருக்கு. நான் பார்த்து அன்றைக்கு பிரசாதங்கள் இருக்குது. இதில் சிற்றுண்டி இவ்வளவு விற்கிறாங்களே, இவ்வளவு சாப்பாடு விற்கக்குள்ள அங்கே சாப்பாடு மிஞ்சுமாண்டு உண்மையில் ஒரு நல்ல ஒரு விஷயம் ஒன்று இதில் கேள்விப்பட்டேன். என்னென்னா இதில் வார நிதியில் லாபம் எல்லாமே இலங்கையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதியுதவி செய்வதற்காக தான் இதில் வந்து இவ்வளோ பேர் பாடுபடணும். அதாவது இதில் எந்த வித சம்பளம் இல்லாமல் அவைய தங்களோட பிள்ளைகளோ தகப்பன்மார்களோ தாய்மார்களோ சில பேர் உணவுகள் கூடி செஞ்சு கொடுக்குறாங்களாம். சில பேர் வந்து உணவு செய்கிறதுக்கு உதவி செய்கிறாங்க, சரீர உதவி. முழு லாபமும் உண்மையிலேயே தாயத்துக்கு அனுப்புறதுக்காக தான் செய்கிறாங்க. உண்மையிலேயே பாருங்கள், பரந்த அளவில் எவ்வளோ பேர் வந்து சாப்பிட கொண்டிருக்கிறோம். நல்ல ஒரு வியாபாரம் போகுது. அதை விட வியாபாரத்தோட வர லாபம் வந்து இலங்கைக்கு போகுதுன்னு சொல்லியிருக்க உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. எங்களோட தாய மக்களுக்காக இங்கே பிறந்த பிள்ளைகள் சேர்ந்து பயணிக்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்குது. இன்னொரு நாட்டிலையும் இது வந்து செஞ்சால் இன்னும் நல்லா இருக்கும். ஏற்கனவே டென்மார்க்கில் வந்து நான் பார்த்துருக்கேன். அப்போ கல்யாண விட சாமந்திர கொண்டாட்டங்களுக்கு ஒரு 7-8 பேர் வந்து சாப்பாடு பரிமாறுவாங்க. அந்த பரிமாறுறதுக்கான காசை வேண்டி இதே மாதிரி தாயத்தில் நிதியுதவிக்கு செய்கிறவங்க. உண்மையிலே அவங்க பேர் மறந்துட்டேன். அப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் நடக்குது. உங்கள் நாட்டிலையும் என்னென்ன நடக்குதோ அதையும் என்னென்னா அந்த கொமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா இப்படி இல்லாத நாடுகளில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும் இந்த விஷயம் வந்து. பாருங்க, அவனோட பதாதையில் எழுதியிருக்குது அந்த கோயிலால் இளைஞர் அணியாலாம் இந்த இது வந்து நடக்குது. மாரி இளைஞர்கள் வந்து முன்னொன்று இப்படி செய்கிறத பார்க்க சந்தோஷமாக இருக்குது. அதாவது எங்கே பார்த்தாலும் வேலை நேரம் இல்லைன்னு ஒரு நேரம் வெளிநாடுகளில், அதாவது புலம்பெயர் நாடுகளில் கூடி ஒரு குறுகிய நேரத்தை ஒதுக்கி இப்படியான விஷயத்துக்கு கல்வி செலவுக்கு அதேக்கான எண்ணத்துக்காக ஒரு பயன்பெறட்டும் சொல்லி தங்களோட நேரத்தை ஒதுக்கி இப்படி ஒரு கோயில் திருவிழாவில் தரிசனத்தை மீறி தங்களை அர்ப்பணிப்புடன் செயல்படுற விஷயம் வந்து உண்மையாக சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து கோப்பி முடிய கொடுத்து கொண்டிருக்கிறேன். உண்மையிலேயே நாளைக்கு 1-2 அண்டாலாம் அனுப்பினோம்னு சொல்லி. ஆனால் நிறைய பேர் என்ன மாதிரி என்ன கோப்பி எப்படி இருக்கு? நீங்க குடிக்க இல்லையா? நீங்களும் கோப்பியாவே குடிக்கலாமா? அது முதலாவது கோப்பி நான் தான் குடிக்க நினைக்கிறேன். என்ன மாதிரி சுவைகள் எல்லாம் நல்ல தரமா இருக்குது. நீங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கிறீங்க. வடிவா பார்த்து நாளைக்கும் பெறணும். நிறைய சனம் இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க வடிவா. நன்றி. சந்தோஷம். அந்த உண்மையிலேயே அவ்வளோ தூரம் வந்தது இதுக்காக தான். இப்படி நல்ல முகங்களை பார்க்க சந்தோஷமா இருக்குது. இது மூன்றாவது ஆண்டாவில் போய்கொண்டிருக்கு. சனம் ஓகே நன்றி. சனம் வந்துட்டு போனோன்னு தான் போகுது. நல்லா இருக்குன்னு சொல்லி நல்ல ஆமாம் நல்லா தான் உள்ள போட்டுட்டு இருக்கிறாங்க. டீயை 850 டீ போயிருக்கு வெளியில் வரையில். மட்டும் இல்லாமல் நாளைக்கு என்னென்ன இருக்கு? நாளைக்கு தண்ணி வந்து மோர், சர்பெட், நெல்லிக்கிராஸ் அதெல்லாம் இருக்கு. பானகம் இருக்குண்ணே. பானகம் சுவாமி தரிசனத்தை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒஸ்லோ முருகன் கோயிலில் ஊரில் நீங்கள் என்னென்ன சாப்பிட்றீங்க பிடிச்சிங்களோ அவ்வளோ முடிஞ்சது. அதோட அன்னதானம் இருக்குது விசேஷமா. இந்த என்ன மக்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க.
இடத்துல வந்து மேலக்கட்டளை வைக்க வந்தது. உண்மையில நாளைக்கு வந்து நிறைய நாதசுரம் மேளமெல்லாம் நிறைய இருக்குது. அது இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்றைய பாருங்க வளவு முழுக்கவே அங்கே பக்தர்கள் வந்து கூடி நிற்கிறாங்க. எல்லா இடத்துலையும் மக்கள் வந்து தங்களோட சில கதையில எங்கேயாச்சும் கொண்டு கோயில் நடக்கிற நிகழ்வையும் பார்த்து கொண்டும் அப்படியே இந்த நேரம் வந்து இதில் போய்ட்டு வந்துருக்கு. இப்போ தான் லைட் வந்து நல்ல வெளிச்சமாக நல்ல வடிவாக வந்து வந்துருக்குது. நாளைக்கு வந்து தேரட்சம் இருக்க வழியா இன்றைக்கு வந்து தேருக்கு முடிவு வச்சு அவர் ஐயர் வந்து இறங்கி கொண்டிருக்கிறேன். 3 பேரும் சும்மா தயார் நிலையில் வடிவாகவே அலங்கரிக்கப்பட்டிருக்கு. நாளைக்கு இதை விட மிகுதி அலங்காரங்க சின்ன சிறாரோட அழகிய நடனத்தோட இன்றைய சப்பரம் வந்து கிட்டத்தட்ட நிறைய ஒட்டி வந்து கொண்டிருக்குது. தானா வந்து இந்த பாடலுக்கு சின்ன தாங்களாக ஆடுற எவ்வளவு சந்தோஷம் இருக்குது. அங்கே சின்ன பேர் விளையாடலாம், இங்கே நடனம். உண்மையிலேயே இந்த ஊரில் நிற்கிற உணர்வுன்னு இருக்கிறேன். அசராமன் என்ற ஆள் இந்த சின்ன சிறு பிள்ளை. வந்து இருப்பிடத்தை வெற்றிகரமாக வந்து அடைஞ்சிட்டு நீ வந்து சாமி உள்ள போகிறேன்.
காமுறவே உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலகுலாவியன் நீர்மலிவேணியன் அழகிச் சோதிய நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் திருச்சிற்றம்பலம். நோர்வேல பெரும்பான்மையான பெரிய தமிழகன்னு சொல்லலாம், குறைவுன்னு சொல்லலாம். அந்த ரயிலில் இங்கே வந்து நிறைய தமிழகம் வந்து பஸ் ஓடிக்கும். அந்த பஸ் ஓடுறதுலேயும் அவங்களோட தமிழ் தனி ஒரு சங்கம் வச்சிருக்கோம். அந்த சங்கத்தில் ஒரு ஒற்றுமையாக கணவர் இயங்கினோம். இந்த ஒரு சிலர் வந்துக்கிறோம். அவையில் டைம் இந்த கோயிலை போய் ஒரு சில கேள்வியை கேட்டு பார்ப்போம். என்ன மாதிரி சொல்கிறேன், என்ன மாதிரி ரெண்டு திருவிழாவில் கலந்து கொண்ட அனுபவம் எப்படி இருக்கு? இன்றைய பொழுது நல்லா போய்கொண்டு இருக்கின்றது. பல நண்பர்கள் எங்களுடன் கூடி கலைக்கிறார்கள். மேற்கொண்டு இந்தியா திருவிழா நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம் சப்பர திருவிழாவுக்கு. சப்பர திருவிழா வந்து நாங்கள் இப்போ ஸ்ரீலங்காவில் எப்படி எங்களோட கோயில் வழியே இருக்குமோ இப்போ ரோட்டோரத்துலாம் நாங்கள் நிற்கக்கூடிய மாதிரி ஒரு முறையில் வந்து எங்களோட ஆலயம் வந்து அமைஞ்சிருக்குது. இதெல்லாம் பார்க்கக்குள்ள நிறைய சந்தோஷமாக இருக்குது. மற்ற நண்பர்களும் உங்களுக்கு சில தகவலை சொல்லுவாங்க. இது நாங்கள் வந்து இதில் நிற்கிற எல்லாரும் வந்து பேருந்து இங்கே ஆஸ்திரேலியா பேருந்து ஓட்டுறோம் நாங்கள். இதில் ஒவ்வொரு வருஷமும் தேருக்கு வக்துக்கு செக்யூரிட்டி மாரி நின்று இந்த ஆக்களை ஒழுங்கு பண்ணி கற்பூர சட்டிகள் காவடிகளோட வர்றாக்கள். இப்போ நாளைக்கு வேறும் காவடி எடுக்கிறார். அப்படியான ஒழுங்குகளை மற்ற அன்னதானம் கொடுக்கல அந்த ஒழுங்குகளை இப்போ வேற ஒவ்வொரு வருஷமும் செய்து கொண்டு வரோம். இந்த 3-4 கிலோமீட்டர் தள்ளி அம்மரோட் இடத்துல இருந்தது கோயில். போன வருஷம் கும்பாபிஷேகம் செய்து இந்த கோயில் கட்டி முடிச்சிருக்கிறோம். இதுதான் முதல் திருவிழா. இங்கே 3 தேர் இழுப்பாங்க. அதுக்காக எல்லோரும் நாளை நோக்கி ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். இது ஒரு நோர்வே தமிழர்களுக்கு இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நல்ல நாளாகும். இல்லை, இது ஒஸ்லோ முருகன் கோயில் ஒரு 10 திருவிழா தொடர்ந்து நடைபெறும். திறந்து இன்றைக்கு சப்பர திருவிழா, நாளை தேர், ஆடி அமாவாசையொட்டி கீத்த திருவிழா நடக்கும். அது மிகவும் சிறப்பான நிகழ்ச்சி. ஏன்னா குளக்கரையோடு ஒரு இது தெற்ப தாயதப்பனுக்கு ஒரு திதிரி செய்யக்கூடிய மாதிரி ஒரு தீர்த்த கேணியில் தீர்த்த உற்சவம் நடைபெறும். அது மிகவும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. அதுவும் கண்கொள்ளா காட்சியாக நடைபெறும். அது மிகவும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. உண்மையிலேயே அதாவது ஆடி அமாவாசைனா மாமாங்கம் சரி, கீரிமரம் சரி, வடகிழக்கில் பெரும்பான்மையாக போகிற வழக்கம். அது மாதிரி நாங்கள் எங்கெங்கே இருக்கிறோமோ அந்த நிலைமைக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற இடத்த வளத்தை பயன்படுத்தி கொண்டு எங்களோட மக்கள் இப்படி கலாச்சாரத்தை அப்படி கடைப்பிடிக்கிற எனக்கு சந்தோஷமாக இருக்குது. முடிஞ்சால் அந்த காணொலியும் இதில் இணைப்பேன். இதில் தேரை முடித்து சில நேரம் போக வேண்டியது இருக்குது. ஏதுமானவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு காணொலி தருவேன் நினைக்கிறேன். தொடர்ந்து பார்ப்போம் இந்த சப்பர திருவிழா இப்படி போய்கொண்டு சொல்லி. மயூரவாகனாதிரூட சக்திகஸ்த அமிர்தவல்லி சுந்தரவல்லி சமேத சுப்பிரமண்ய கம்சவாகன கம்சத்யரத சரஸ்வதி சமேத பிரம்மதேவ கருடவாகன பஞ்சாயதுர பூலக்ஷ்மி மகாலக்ஷ்மி சமேத ஸ்ரீமன் மகாவிஷ்ணு பூரிதபத்ர காளிகா சமேத வீரபத்ரேஸ்வர ஐராவத வாகனாதிரூட திரியத்ரியம் சத்கோடி தேவதா சமேத தைரேந்திர இந்திர அக்னி ஜமானுருதி வருண வாயு குபேர ஈசானாதி அஷ்டதிக்பாலகதித்தே பிராமி மாகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டாதி சப்தமாத்ருகாதி சக்தி ஞானாசக்தி கிரியாசக்தி அஷ்டகோடி ராகினி பிரியா பிரதோத்திரநாதி வைரவேஸ்வர கண்ட ஈஸ்ரோபகரண நிர்மால்யவக்ஷண சுமித்ர சண்டேஸ்வர சப்பரத்தால் இறங்கி சுவாமியை வசந்த மடத்தை நோக்கி
கொண்டு போகிறாங்க. எவ்வளவு அழகான முறையில் இன்றைய இது வந்து வெற்றிகரமாக எல்லாம் அமைஞ்சு முடிஞ்சது. இன்னும் ஒரு சில நிகழ்ச்சிகளுடன் இன்றைய இந்த பூசை வந்து நிறைவுக்கு வர இருக்குது.
உடுக்கிற பச்சையை கொடுத்துட்டு வந்தால் பேருந்து நீங்கள் மாற்றினேன். பச்சையோட வந்தால் அது குளிர்ச்சி, மகிழ்ச்சி, ஆனந்தம். இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லா இடமும் டிராஃபிக் லைட்டில் சிவப்பு இருக்கும், பச்சை இருக்கும், மஞ்சள் இருக்கும். அது எந்த கண்டுபிடிச்சவங்க நாங்கள் தான் சொன்னார். சிவப்பண்ணா கிடையாது ரோம் கிடைப்பாங்க, உட்பட அறுவடை மாட்டோம். மஞ்சள் நிதானமாக நிற்கும், பச்சை எல்லாருக்கும் சந்தோஷம். இது சாதாரண உள்ள விஷயம் தானே. இவ்வளோ நேரம் இன்றைக்கு ஒஸ்லோ முருகன் கோயில் அதாவது சிவசுப்ரமணிய ஆலயத்தில் சப்பர திருவிழாவை முடிஞ்ச அளவுக்கு காணொலியாக்கியிருக்கேன். இதில் வந்து குறுநரை இருந்தாங்கன்னா நீங்கள் சுட்டி காட்டுங்க. அதே மாதிரி இன்றைக்கு திருவிழா வந்து நாளைக்கும் வந்து தேர் எடுக்க இருக்கிறேன், அதையும் பார்க்கலாம். இன்றைக்கு உடனே போடுவேன், நாளைக்கும் உடனே வரும். இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியுடன் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.